கர்த்தர் பெரியவர், நல்லவர், என்றும் மாறாதவர். ஒவ்வொரு நாளும் தம்முடைய வல்லமையினாலும், தம்முடைய வார்த்தையினாலும் நம்மை நடத்துகிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் நாள், ஆசீர்வாதத்தின் நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி இருக்கு: உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்ம எப்பொழுதுமே பிஸியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி தரல. இளைப்பாறும்படி சமாதானத்துடன் இருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்னா, ரொம்ப பிஸியா இருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அநேக காரியங்கள் நிறைவேறுவதற்காக அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் செய்வார்னு சொல்லி காத்திருப்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம். நம்மளால முடியாமல் போகிறது. ஏனென்றால் நமக்கு முன்பதாக இருக்கிற தேவைகளும் சவால்களும் நம்மை அவ்வளோ ப்ரெஷர் பண்ணுது. நம்மளை தள்ளும்படிக்கு, நம்மளை ஓடும்படிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை பிஸியாக செயல்படுவதற்கு அவைகள் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்படிப்பட்ட மனதை உடையவனை ஆண்டவர் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்கிறார். ஸோ நம்முடைய மனசு ரொம்ப முக்கியம். நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள், யோசனைகள், இது எல்லாவற்றிலும் நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்குது, யார் மேலே இருக்குன்றதை ஒவ்வொரு நாளும் நம்ம உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கணும். உங்களுக்கு முன்பதாக எவ்வளோ தேவைகள் இருந்தாலும், எவ்வளோ பண தேவைகள் இருந்தாலும், பொருளாதார தேவைகள் இருந்தாலும், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நிறைய ஆர்டர்ஸ் வரணும் அப்படின்னு இருந்தாலுமே, ஆண்டவர் மேலே உங்களுடைய நம்பிக்கை முழுவதும் இருக்கும் பொழுது உங்களுடைய மனது சமாதானத்தினால தேவன் காத்துக்கொள்வார். அந்த சமாதானம் இல்லைன்னா எப்பவுமே பரபரப்பாக சுற்றிட்டு இருப்போம். அநேக பக்கம் ஓடுவோம். ஆனால் எதுவுமே நம்மளுக்கு வாய்க்கிற மாதிரி தெரியாது. நம்ம கையில் பணம் இருக்கிற மாதிரி தெரியாது. சம்பாதிக்கிற மாதிரி தெரியாது. லாபம் நம்மளுக்கு வர மாதிரியே தெரியாது. இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா, நம்முடைய மனதில் இருக்கிற நம்பிக்கையை நம்ம எங்கே வச்சிருக்கிறோம், எப்படி வச்சிருக்கிறோம், யார் மேலே வச்சிருக்கிறோம் தான். எல்லா காரியத்திற்கும் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிற மனதை உடையவனை தேவன் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வார். இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒரு மாதம் நீங்கள் எடுத்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிஸியாகவே ஓடிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய மனது ஆண்டவர் மேலே இல்லை, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் இதுவே பூரண சமாதானத்தோடு, ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டோடு நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லா பக்கமே ஓடி எதையும் சாதிக்காததை காட்டிலும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சு எல்லாவற்றையும் வெற்றியாய் அடைவது ரொம்ப மேன்மையானது, ரொம்ப பாக்கியமானது. தேவன் எப்பொழுதுமே நம்முடைய ஒத்துழைப்பை அவர் எதிர்பார்ப்பார். எல்லாவற்றையும் நமக்காக அவரே வாலண்டியராக வந்து செய்கிறவர் கிடையாது. அவர் ஏதாவது ஒன்று செய்யணும்னா அந்த இடத்துல நம்மளுடைய மனது, நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை தேவன் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். இல்லை, என்னுடைய திறமை, என்னுடைய முயற்சி, என்னுடைய டேலண்ட்ஸு, எனக்கு இருக்கிற திட்டங்கள், என்னுடைய ஆசையின்படி நான் எல்லாவற்றையும் செய்வேன், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா தேவன் பூரண சமாதானத்தை அந்த மனசுக்குள்ளே கொடுக்க முடியாது. ஆகவே தான் நம்முடைய மனது ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் உங்களுடைய மனது பூரண சமாதானத்தோடு நிறந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. பரபரப்பாக இல்லை, பூரண சமாதானத்தோடு இருக்கணுமோ, அதுதான் முக்கியமானது. தேவன் உங்களுக்காக எல்லா வெற்றிகளையும் உங்கள் வழியில் கொண்டு வந்து சேர்ப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்துங்க.